எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கார்த்திகா. வெல்கம் பேக் டு மை சேனல் மாமிஸ் டைரி. Diwali is around the corner. இந்த தீபாவளிக்கு எல்லாருமே ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டில் என்னெல்லாம் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் பண்ணுறனோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா அதை ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பக்லாவா. இந்த ரெசிபி மிடில்ஸில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பட்டர் மெல்ட் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க ஆடை இருக்குல்ல அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதை தூக்கி போட்டுறாதீங்க. இல்லை லைட்டாக சக்கரை சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ கிளியர் பட்டர் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 மாவு பிசைஞ்சுக்கலாம். 2.5 கப்ஸ் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சாஃப்ட் டோவாக, ரொம்ப சாஃப்ட்டும் இல்லாமல் ரொம்ப டைட்டும் இல்லாத மாதிரி ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி. ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு திரட்ட முடியாது. ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னா ரொம்ப கிழிஞ்சு போய்டுற மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு மீடியமான பதத்தில் நல்லா டைட்டாக கொஞ்சம் சாஃப்டாக அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அது லைட்டாக நம்ம தொட்டோம்னா உள்ளே போகிற மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ அந்த மாவில் லைட்டாக கொஞ்சமாக கீ ஊற்றிட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதை மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். ஸ்டெப் 2 முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் 3 என்னென்னா நட்ஸை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் 50 கிராம் பிஸ்டாச்சியோ, 50 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன். இதை ஒரு பல்ஸ் மோடில் போட்டு ஒரு 2 வாட்டி சுற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப பவுடர் ஆனாலும் பரவாயில்ல. நான் ஒரு அளவுக்கு கோர்ஸ் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்டெப் 3 முடிஞ்சிச்சு. ஸ்டெப் 4 என்னென்னா நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல அதை ஒரு 22 பால்ஸாக நான் பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை நான் கார்ன்ஃப்ளவர் வச்சு நல்லா திரட்டிக்க போகிறேன். நல்லா மெலிசாக எவ்வளோ முடியுதோ மெலிசாக திரட்டிக்கோங்க. திரட்டும் போது லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா திரட்டிக்கோங்க. அப்போ ஈஸியாக உங்களுக்கு திரட்டுறதுக்கு வரும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், கை விரலே தெரியும். இந்த மாதிரி 22 பால்ஸையும் திரட்டிக்கோங்க. நீங்கள் திரட்டிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று போடும்போது கார்ன்ஃப்ளவர் தேய்ச்சிட்டு போடுங்க. இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே அதை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. அப்போ மாவு ஒட்டாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் 22யும் நம்ம மேலே அடுக்கி வச்சுருக்கோம். அதை மேலே கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு இன்னும் நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. இப்போ நான் ஒரு பிளேட்டில் தான் நான் இதை வச்சு பேக் பண்ண போகிறேன். அந்த பிளேட்டை மேலே வச்சுட்டு சைஸ் பார்த்துட்டு அதில் நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. அந்த பிளேட் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ அந்த பிளேட்டில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்னும் கூட லைட்டாக மெலிசாக திரட்டிக்கலாம். இந்த பிளேட்டில் தான் நான் பேக் பண்ண போகிறேன். அதை நான் பட்டரால் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஷீட்டாக நம்ம அடுக்கிக்கலாம். இந்த ஷீட் நம்ம எடுக்கும் போது கண்டிப்பாக கிழிய தான் செய்யும். நம்மளால் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஏன்னா இது ரொம்ப மெலிசாக இருக்குல்ல. அதனால் அப்படி உங்களுக்கு இந்த ஷீட் செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெடிமேடாக ஃபிலோ ஷீட்ஸ்னு அவைலபிளாக இருக்குது. அதை கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த ஷீட்ஸ் ஆன்லைனில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால தான் நான் இது கையிலேயே பண்ணிகிட்ருக்கேன். பட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் ஃபிலோ ஷீட்ஸ் அவைலபிளாக இருக்கும். இப்போ அந்த ஷீட்டுக்கு மேலே நல்லா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஷீட்டை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரியே ஒரு 10 ஷீட்ஸை மேலே வச்சுட்டே வாங்க. வச்சுட்டு 10 ஷீட்ஸ் வச்சதுக்கப்புறமா நாம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல கோர்ஸாக, அந்த நட்ஸை மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க.
ஆக்சுவலி இந்த பட்டர் மேலே வந்து இந்த நட்ஸை வந்து போடும்போது அப்படியே ஒரு மாதிரி சூப்பர் ஸ்மெல் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போவே சாப்பிடும் போல் இருக்கும், ஆனால் பொறுத்துக்கோங்க, பச்சையாக சாப்பிட முடியாது. நட்ஸ் வச்சுட்டு திருப்பியும் ஒரு 5 ஷீட்ஸ் வச்சேன். அதுக்கு மேலே திருப்பியும் ஒரு 1 டைம் வந்து நட்ஸ் போட்டுட்டு திருப்பியும் ஒரு 5 ஷீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணிடணும். நம்ம பேக் பண்ணிட்டோம்னா நம்மளால் கட் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து நம்ம பீஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்கொயர் ஷேப்ஸில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பீஸ் போட்டதுக்கப்புறமா மீதி இருக்கும்ல பட்டர், அதை வந்து மேலே ஊற்றி விட்டுருங்க, நல்லா நனையிற மாதிரி எல்லா சைட்ஸும். பட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் ஓடிஜியை வந்து 175 டிகிரி செல்சியஸ்க்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து 50 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பக்லாவா ரெடி ஆகிற நேரத்தில் வந்து நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப்புக்கு 1 கப் சுகர் 1 கப் வாட்டர் ஊற்றி நல்லா சுகர் டிசால்வ் ஆகணும். ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஊற்றுங்க, 1 டீஸ்பூன் வந்து ரோஸ் எசன்ஸ். இது வந்து மிடில் ரெசிபின்றதுனால கண்டிப்பாக வந்து இல்லை ரோஸ் எசன்ஸ் அப்போ தான் வந்து அதோட ஒரிஜினல் ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சுகர் சிரப்புக்கு வந்து கன்சிஸ்டன்சிலாம் இல்லை, ஒரு 3-4 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுகர் சிரப் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பக்லாவாவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹாட் பக்லாவாவில் வந்து இந்த சுகர் சிரப்பை ஊற்றிட்டு ஒரு 2 hours வந்து நல்லா வந்து ஊறணும். அதுக்கப்புறம் தான் சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் சர்வ் பண்ண போகிறீங்கன்னா அப்போயே சர்வ் பண்ணக்கூடாது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 o'clock. எங்கள் வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஸோ மார்னிங் தான் நான் சர்வ் பண்ண போகிறேன். இப்போ சுகர் சிரப் நல்லா ஊற்றி அது நனைகிற அளவுக்கு ஊற்றிட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே கார்னிஷ்க்கு வந்து பிஸ்தாச்சியோவும் ரோஸ் பெட்டல்ஸ், ட்ரைட் ரோஸ் பெட்டல்ஸும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் வந்து கார்னிஷ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ரெசிபி தான். பட் ஃபிலோ ஷீட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக பண்ணிட முடியும். இப்போ வந்து மார்னிங் வந்து நான் சர்வ் பண்ணுறேன். அது நல்லா வந்து அந்த சுகர் சிரப்பில் வந்து ஊறி இருந்துச்சு. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஸ்வீட் ஷாப்ஸ்லலாம் எப்படி வாங்கி சாப்பிடுவோமோ அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக இருந்துச்சு. இந்த ரெசிபி வந்து நம்ம யூஸ்வலாக செய்கிற ரெசிபிஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.